வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம பாடம் நடத்த போகிறதில்ல, கதை பேசுவோமே. என்னத்த கதை பேச, வழக்கமான நம்ம ஸ்கூலிங் காலேஜும் கதை பேசித்தானே இருப்போனே. வாத்தியார் வந்து அவங்க சொந்த கதையை சொன்னால் போதும், காது ரெண்டு யானை காது மாதிரி மாறிடும். பாடம் நடத்தையில் மட்டும் எறும்பு கதை மாதிரி எறும்பு காதே காந்து இல்லை, அந்த மாதிரி சுருங்கிடும். இது வந்து எங்கள் சார் எங்கிட்ட சொல்லுவார், நடத்தையில் நாங்கள் பாடம் நடத்தையில் மட்டும் காது மட்டும் காதே கேட்காத மாதிரி இருந்துக்கிற, இந்த மாதிரி என் சொந்த கதையை பேசல மட்டும் காது பெருசாயிருதே அப்படின்னு அவர் சொல்லுவார். அதான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாடம் நடத்த போகிறதில்ல. ஏன்னா பாடம் நடத்த வந்து நிறைய பேர் பார்க்குறது இல்லையா, எனக்கே நல்லா தெரியும் ஏட்டா. ஆனால் என்ன சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, சார் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க, என்ன சொல்கிறது, எப்படி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற அது ரைட் தானே. யாருமே வந்து ஆனால் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து யார்கிட்ட கற்றுக்குறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்குறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு தென்கட்சி சுவாமிநாதன் அப்படிங்கிற வந்து வீடியோஸ் நிறையவே இருக்குது யூடியூப்பில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நீங்கள் மற்ற ஸ்பீச்சை கேட்குறத விட நம்ம ஒரு பேசுகிறத நீங்களாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே கெட் இன்ஸ்பயர்டு. நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அதனால சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க சொல்லி வந்து மோட்டிவேட் எப்பவுமே எக்காந்த கொண்டு ஆக முடியாது, அது நல்லா தெரிஞ்சது தான் ரைட் என்ன. ஆனால் நம்ம அட் அ டைமில் வந்து அது வந்து என்ன இப்படி சொல்கிறது, டக்குன்னு ஒரு பூஸ்டப் ஆகும் பார்த்தீங்கன்னா, அட் அ டைமில் பூஸ்டப் ஆகுறது பார்த்தீங்கன்னா தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச். அந்த டைமில் மட்டும்தான் கண்டினியூஸாக சஸ்டைனபிள் ஆசிலேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸில். அந்த மாதிரி சஸ்டைனடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் கிளம்புனா மட்டும்தான் நீங்கள் வந்து சஸ்டைனாக இருக்க முடியும், கண்டினியூஸாக படிக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும் ரைட்டா. சொல்கிறது போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எதிர்கருத்து இருக்கும், மாற்று கருத்து இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருத்து மாற்று கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா. வஞ்சாலும் பரவாயில்ல, சும்மா தாராளமாக பண்ணி விட்டுருங்கண்ணே. சரி, அதை கண்டி பண்ணணும், மறக்காமல் லைக்கெலாம் பண்ணி விடணும், லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ பண்ணி விடுங்க ரைட்டா. அதுபோக பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ரைட்டா. எத்தனையோ வீடியோ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எதை பண்ண மாட்டீங்களா, பண்ணி விடுங்க சரியா. சரி, அப்போ என்னுடைய ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சக்ஸஸ் ஆகணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அந்த எதுனாலும் சரி, ஒரு 3 விஷயம் வந்து இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கும், மென்டலி ஸ்ட்ராங், மெட்டீரியலிஸ்டிக்காக ஸ்ட்ராங். இந்த 3 விஷயம் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், சக்ஸஸ் ஆகிடலாம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அது என்ன ஃபிசிக்கலு, மென்டலு, மெட்டீரியலு அப்படின்னு கேட்குறீங்களா, அது 3 எக்ஸ்பிளைன் பண்ணிடும் ரைட்டா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கலாக எடுத்துக்கிறோமே. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. அப்போ என்ன சொல்லுவீங்க, நம்மளாம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக கிடையாது ரைட்டா. ஆனால் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்மளுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அது என்ன, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு கதை நான் சொல்கிறேன்னு பாருங்களேன். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாட்டுக்கிடையே வந்து ஒரு போர் நடக்குது ரைட்டா. அப்போ வந்து ஒரு நாட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்து தோக்குற நிலைமையில என்ன சொல்லுது, தோக்குற நிலைமையை நோக்கி போகிற மாதிரி ஒரு உணர்வு ரைட்டா. அப்படி தோக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நாட்டு அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம படை வீரர்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க அரசே. அந்த மந்திரி சொல்கிறார், அந்த மந்திரி வந்து அரசர்கிட்ட சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா இப்படி சொல்கிறாரு, ரொம்ப நம்ம படைகள் எல்லாம் கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை. ஏன்னா வந்து அவங்கள்ட்ட வந்து படைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து அவரே சொல்கிறார். இந்த மாதிரி இருக்குது உண்மை. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரசர் வந்து அந்த வீரர்கள் மத்தியில் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இருக்கு ரைட்டா. அந்த கோயிலில் போய் இறைவனை வேண்டுவோம் ரைட்டா. வேண்டிட்டு அங்கே வந்து ஒரு நாணயத்தை வந்து சுண்டி விட்டு, ஹெட் டெயில் நம்ம வந்து ப்ராபபிலிட்டியில் படிக்கோம்ல, ஹெட் டெயில் விழுகிற மாதிரி தலை விழுந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த போரில் நம்ம ஜெயிச்சிருவோம், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு உறுதியாக சொல்கிறார். இது டெயில் விழுந்துருச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தோத்துருவோம் அப்படின்னு அவரே சொல்கிறார் ரைட்டா. சரி, உடனே எல்லாரும் படையோடு அங்கே போகிறாங்க ரைட்டா. இங்கே போய் சண்டையை விட்டுட்டு அங்கே போகிறாங்க ரைட்டா. போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே திடீர்னு டாஸ் போடுறாரு ரைட்டா. ஹெட்டா டெய்ல அப்படின்னு இந்தியாவை பாகிஸ்தான் அந்த மாதிரி டாஸ் போடுறாரு. டாஸ் போட்ட உடனே ஹெட் விழுந்துருது. உடனே அங்கே இருக்கிற வீரர்களுக்கு எல்லாருமே ஒரே மகிழ்ச்சி, ஒரு வித்வேகம், சர்ன்னு நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், ஆண்டவனே சொல்லியாச்சு, இனி என்ன நம்ம எத்தனை பேரும் தான் சரி அடி விடமாட்டோம் அப்படின்னு வீராப்பா கிளம்புறாங்க ரைட்டா. போரில் வந்து ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் கிடைச்சிச்சு. ஆனால் வந்து மனசுலாம் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்க, மனசு பூராமே பதறிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம தோத்துருவோம் அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்ல இருந்திருக்காங்க. இப்போ அரசர் வந்து இந்த டாஸ் போட்டு கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு அப்படின்னு அவங்க நம்பிட்டாங்க. அப்புறம் போருக்கும் போகிறாங்க, கதைப்படி என்ன தெரியும், அவங்க ஜெயிச்சிட்டாங்க ரைட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து நேராக அரசர்கிட்ட போகிறாரு. போய்
என்ன ரசே எப்படி உங்களுக்கு இந்த டாஸ் போட்டவொடனே ஜெயிச்சாங்க, உங்களோட உண்மையிலே இந்த கோயிலுக்கு சக்தி இருக்கோ அப்படின்னு கேட்காரு. சத்தியம்ல ஒண்ணும் இல்ல, அந்த காயினை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த காயினை வாங்கி பார்க்க 2 பக்கமும் தலை இருக்கு. அடக்கடவுள், இந்த 2 பக்கம் தலை இருந்துச்சா அப்ப நீங்க எப்படி போட்டாலுமே நம்ம டாஸ் போட்டா எப்படி இருக்கும், ப்ராபபிலிட்டி 1 தான் ரைட்டா, ஏன்னா தலை தான் விழுந்துரும். அப்ப அரசர் வந்து அந்த மந்திரி கிட்ட சொல்லுதாரு, என்ன சொல்லுதாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே நம்ம போர் வீரர்களுக்கு திறமை இருக்கு, பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அவங்க கிட்ட மனசுல இருக்கக்கூடிய பயம் மட்டும் அதிகமா இருக்கு. நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்காண்டி தான் என்ன பண்ணேன்னா டாஸ் போட்டு நம்ம தான் ஜெயிப்போம், ஆண்டவனே சொல்லியாச்சு அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தேன், ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்ப ஒரு உத்வேகத்தை கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து மனசு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு. அப்ப அந்த நம்பிக்கை மாதிரி தான் உங்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்கன்னா உடலாலையும் சரி மனசாலும் சரி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா சக்சஸ் ஆயிடலாம். நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு வில் பவர் வேணும், இல்லாட்டி சரி பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்னது, மனசும் சேர்ந்து ரைட்டா, மனசும் சேர்ந்து தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். 2 ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா சக்சஸ் ரைட்டா. சரி நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், மென்டலி ஸ்ட்ராங். மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்னு என்னன்னா, சில பேர் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பாங்க, எழுதுறதுக்கு நினைச்சிருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டே இருக்காது. நம்ம ஸ்மால் ஆசிலேஷன்ல வந்து ஒரு ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல வந்து படிச்சோம், ஸ்டேபிள் பாயிண்ட் அன்ஸ்டேபிள் பாயிண்ட் படிச்சோம். அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் பாயிண்ட் என்னது ஸ்டேபிளா இருக்கும், மேக்ஸிமம் பாயிண்ட் என்னது அன்ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்ஸாம் தான் படிக்க போறோம் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். அது இதுக்கும் ஒரு கதை சொல்லிடுவோமே ரைட்டா. இது வந்து இந்த கதை வந்து யார் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எஸ்பி கலியமூர்த்தி சார் அவர்கள் ரைட்டா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் போலீஸ் ஆஃபீஸர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், திருச்சியில் ஒர்க் பண்ணவர். அவர் ஸ்பீச்சை நிறைய கேட்டிருக்கேன் ரைட்டா. அவர் வந்து இதான் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லணும் அப்படின்னா 2 மானை விரட்டுற ஒரு புலியால இல்லாட்டி சிங்கத்தால வந்து 2ஐயுமே பிடிக்க முடியாது, இல்ல 1ஐ கூட பிடிக்க முடியாது ரைட் தானே. இப்ப அங்கிட்டு ஒரு மான் ஓடுது, இங்கிட்டு ஒரு மான் ஓடுது அப்படின்னா நான் தான் ஒரு மானை பிடிக்க போறேன் அப்படின்னா இங்கிட்டு பிடிக்கவா இங்கிட்டு பிடிக்கவா, இதை பிடிக்க போனா மட்டும்தான் இதை பட்டு பிடிக்க முடியும். இதை மட்டும் நோக்கம் வச்சோம்னா இதை மட்டும் தான் பிடிக்க முடியும். 2ஐயும் பிடிக்கணும்னா இப்படியே போக முடியுமா, நாட் பாசிபிள். அதே மாதிரி தான் நீங்க டிஆர்பி எக்ஸாமினேஷனோ இல்லாட்டி பிசிக்ஸ், அதாவது டிஆர்பி எக்ஸாமினேஷன், டிஆர்பி செட்டு நெட்டு கேட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமன் தான். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே மானு கீழே தான் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க படிக்கிற சப்ஜெக்ட், அதாவது என்ன படிக்கிறீங்களோ அதே பாத்தீங்கன்னா காமன், எல்லாத்துக்குமே காமன் ரைட்டா. அப்படி இருக்கையில நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. இப்போ செட் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க இப்போ படிக்கிறீங்க, செட் எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணிக்காங்க, டிஆர்பி எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணிக்காங்க, பாலிடெக்னிக் கால்ஃபர் பண்ணிக்காங்க அப்படின்னா 3க்குமே சேம் தான். ஏன்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸா இருக்காது, அட்லீஸ்ட் 1 யூனிட் 2 யூனிட் தான். அதுக்கு மேலே சேஞ்சஸ் இஸ் நாட் பாசிபிள் ரைட்டா. அதனால பாத்தீங்கன்னா அப்படி படிக்கிறீங்க, அது எல்லாமே சேர்ந்து ஒரே மார்க் ரைட்டா. இப்போ நீங்க வேற டிஎன்பிசி படிக்கிறீங்க, அது வேற மார்க் ரைட்டா. நீங்க டிஎன்பிசிக்கும் படிக்கிறீங்க, டிஆர்பிக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படி படிக்க முடியுமா, நாட் பாசிபிள் ரைட்டா. அதனால தான் சொல்றேன் உங்களுடைய டார்கெட் வந்து ஒன்று போல இருக்கணும் ரைட்டா, ஒரே நோக்கத்தில் இருக்கும். அதை மாதிரி மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரைட்டா. எப்படி நம்ம இந்த எக்ஸாமினேஷன் தான் பண்ண போறோம், வேற எந்த எக்ஸாமினேஷன் நம்ம படிக்க போறது இல்லை, இதுதான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் டே சக்சஸ் ரைட்டா. அப்ப மனசால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், மென்டலால நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். மென்டலால இன்னொரு ஸ்ட்ராங் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட டிஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து நீங்க வந்து உள்ள வந்துடக்கூடாது. மூளை கெட்டுருச்சுன்னா இங்க கட்டுரும், இங்க கெட்டுருச்சுன்னா இங்க கட்டுரும். அப்ப மூளையும் இதையும் 2 கனெக்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் சொல்லுவா, நம்ம ரஜினிகாந்த் கூட ஒரு ஸ்டைல் ஒரு டைலாக் சொல்ல நினைக்கிறேன், நான் இதை கேட்டு வேலை பார்க்குற ஆள் இல்லை, இதை கேட்டு இதை கேட்டு வேலை பார்க்குற ஆள் இல்லை, இதை கேட்டு வேலை பார்க்குற ஆள். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதை கேட்டு வேலை பார்த்தாதீங்க நீங்க ரைட்டா. நான் என்ன சொன்னேன்னா 2மே வந்து ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆனது. அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்க வந்து ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ண முடியும். சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட் நம்ம சொல்லிச்சு. 3வது ஃபைனல் பண்ணி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தான் மெட்டீரியலிஸ்டிக் ஸ்ட்ராங். அது என்ன மெட்டீரியலிஸ்டிக் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அப்படின்னா ஈஸியா நீங்க சக்சஸ் ஆகலாமா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. பணம் இல்லாட்டி பிணமும் சாரி என்னது, பணம் இல்லாட்டி யாருமே நம்ம மதிக்க மாட்டாங்க ரைட்டானே. பணம் என்றால் பிணமும் வாயை புழக்கும், எல்லாமே புழக்கும் ரைட்டா. அதனாலதான் சொல்றேன். அப்ப இந்த எக்ஸாமினேஷன் அப்ப காசு கொடுத்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்க, அப்படி சொல்ல வரல. இப்ப நான் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து டிஆர்பி எக்ஸாமினேஷன் படிக்கிறேன், செட் எக்ஸாமினேஷன் படிக்கிறேன், சிஎஸ்சி நெட்டுக்கு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. புக்கு எப்படி வாங்குவீங்க, ஓசிடி வாங்குவீங்க, பிடிஎஃப் வாங்குவீங்களா. ஆனால் நிறைய பேர் நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையே கூட நம்ம வந்து நாம் வச்சிருக்க புக்கை வந்து அப்பப்போ ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ பிடிச்சி நம்ம போடுறோம். எக்காந்து கொண்டு நம்ம வந்து பிடிஎஃப் நம்பி மட்டுமே வந்து படித்தோம்னா முடியாது. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து நம்ம பேப்பர் புக் இருக்கு பார்த்தீங்களா, அதில் படித்த மாதிரி வந்து பிடிஎஃப்ல படிக்க முடியாது ரைட்டா. ஆன்லைன் கிளாஸும் ஆஃப்லைன் கிளாஸும் ஒன்றா, நம்ம ஆன்லைனில் காலேஜ் படிக்கிறதும் ஆஃப்லைனில் நேராக போய் டீச்சர் பாடம் நடத்துறதும் ஒன்றா, நாட் பாசிபிள். 2மே வந்து டிஃப்ரெண்ட் ரைட்டா. நீங்கள் நேரில் போய் படிக்கிற மாதிரி புக்கு,
இது ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மாதிரி ரைட்டா. பிடிஎஃப் வந்து ஒரு வழியே இல்லை, நம்ம புக்கு ரொம்ப வீக்காக இருக்கும், அதாவது ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிடிஎஃப் ஓகே. அதாவது அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு புக்கு நம்ம வந்து நெட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்கிறோம், வெப்சைட்லேருந்து என்ன பண்ணுறோம், அதுக்கு லிங்க் கொடுக்குறோம், பை லிங்க் நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த புக்கு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் வெளில இருந்தால் தானே முடியும். சும்மா வந்து காசு இல்லாமல் அடுத்தவங்க நீங்கள் கடன் கேட்க முடியுமா? கடன் கேட்டால் நம்ம வந்து என்ன பண்ணிடுவாங்க, போடா அப்படின்றாங்க. நண்பனே இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, கடன் கேட்டால் ஆட்சி பற்றி விட்டுருந்தாங்க நீங்கள் வேறு. சரியா? அதனால சொல்லுங்கள் மெட்டீரியலிஸ்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும் ரைட்டா. பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த தேவையான புக்ஸோ மெட்டீரியல்ஸோ, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல கோச்சிங் சென்டர் உங்களுக்கு விருப்பமாக இருக்கு, அவர் வந்து ஒரு சில கோச்சிங் சென்டர் வந்து நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அந்த கோச்சிங் சென்டர் நீங்கள் சேரணும். ஓசியில் உங்களுக்கு பணம் நடத்துவாங்களா? சத்தியமாக மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் தான். நாங்கள் போனீங்கன்னா அங்கே சேருவீங்க அப்படின்னா அதுக்கும் பணம் ரைட்டா. அங்கே சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சேர்த்துக்கு ஓசியில் யாரும் சேர்க்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக, அதாவது பணம் வசதி, அதாவது ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ இந்த மூணுமே அட் டைம் ஒரு நாளைக்கு சேர்ந்துச்சு நம்ம மட்டும் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ் ஆக முடியும் ரைட்டா. அப்போ இதில் வந்து அப்போ நீங்கள் கூட சார் அப்போ ஏழையெல்லாம் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னா ஆக முடியாதுன்னு யார் சொன்னால், அப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த புக்ஸோ மற்ற மெட்டீரியல்ஸோ வாங்குறதுக்கு காசு செலவு பண்ணி தானே ஆகணும். அவங்க ஓசியிலே சத்தியமாக நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஏழையாக இருக்காங்க அப்படின்னா, ஏழைன்னு ஃபினான்ஷியலாக ஏழை ரைட்டா, ஃபினான்ஷியலாக ஏழையாக இருக்காங்க, போர் பீப்புள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க புக்ஸ் வாங்க படிக்கிறாங்க, கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கோச்சிங் சென்டர் நடத்துறாங்கன்னா அவங்களும் வந்து சில மெட்டீரியல்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு தான் எழுதுறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க, கோச்சிங் கொடுக்குறாங்க. அப்படிலாம் கொடுக்கையில பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நேரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக்ஸ் இல்லாமல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் படிக்கிற லட்சுமிகாந்த் அந்த நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புக்ஸ் நம்ம வாங்கி படித்தா மட்டும் தான் நம்மளால முன்னேற முடியும். அவங்க வெறுமனே கிளாஸ் நடத்தி அதை மட்டும் நம்ம வச்சு என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சும்மாவா ரைட்டா. அதே மாதிரி தான் டிஆர்பி எக்ஸாமினேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா கோல்டு ஸ்டீனு உபாதையா முருகேசன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். ரெடிமேடாக நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்குறீங்கன்னா அப்போ நீங்களே வச்சு பாருங்க, உபாதையா புக்கு அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மட்டுமே 500 பக்கம் இருக்கு அப்படின்னா மொத்த புக்கையுமே 500 பக்கத்துக்கு கொண்டு வராங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எந்தெந்த டாபிக்ஸ் மிஸ் ஆகும் அப்படிங்கிற. ஆனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண வேண்டியது அவசியம் ரைட்டா. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரைட்டா. அதனால என்ன சொல்லணும்னா, ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த புக்ஸை வாங்குற அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் நமக்கு தேவை ரைட்டா. அதுக்காக நீங்கள் புக்ஸ் வாங்கிக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு பிடிஎஃபோ நீங்கள் எதிர்பார்க்குறதும் தப்பு தான். ஏன்னா வந்து பிடிஎஃபால மட்டுமே எப்பயுமே வந்து அந்த பேப்பர் பேக்கை வந்து நம்ம பேப்பர் புக்கை வந்து என்ன பண்ண முடியாது, ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா தேவையான நெசசரியான புக்ஸை வாங்கிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் அப்படின்னா சத்யபிரகாஷ் புக் வாங்கிக்கணும், பிடி குப்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த புக்கை வாங்கிக்கணும், கச்கே தாஸ் இருந்துச்சுன்னா அந்த புக்கை வாங்கிக்கணும். எந்த புக்ஸ் உங்களுக்கு தேவை அந்த புக்ஸை நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கணும். அதுக்கு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. அதை நீங்கள் யார்ட்டையும் போய் கடன் கேட்டால் ஒரு 2 நாள் கொடுங்கப்பா யாரும் தர மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம் ரைட்டா. இந்த 3 வகையிலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் ரைட்டா. சரி, இன்ன வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், மோட்டிவேட் பண்ணிட்டோமா? மோட்டிவேட் ஆகிட்டீங்கன்னா உடனே கமெண்ட் பண்ணுங்க ரைட்டா. சரி, இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாமே. எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டியது சிலபஸ் ரைட்டா. சிலபஸ் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கை வந்து மறக்காமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. இப்போ நம்ம பிசிக்ஸை பொறுத்த மட்டும் மேத்தமெட்டிக் பிசிக்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, வெக்டார் ஸ்பேஸ் உண்டா இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. டென்சார் உண்டா இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கணும். டென்சார் வந்து சிஎஸ்ஐ நெட்லேயே கூட கிடையாது, நம்ம டிஆர்பிலையும் கிடையாது, ஒன்லி கேட் ரைட்டா. அதுக்கு மட்டும் தான் டென்சார் உண்டு. அதனையும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயோ தான் கேட்குறாங்க, அதான் கேட்கறதே கிடையாது ரைட்டா. அதனால தான் சொல்கிறேன், என்ன டாபிக் இருக்கோ அது மட்டும் பார்க்கும் ரைட்டா. பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்லாம் நமக்கு கிடையவே கிடையாது ரைட்டா. தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மறக்காம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும் ரைட்டா. அதனால நீங்கள் சிலபஸை நீங்கள் தரவாக வச்சுக்கணும். கரண்ட் சிலபஸ் என்ன ரொம்ப பழைய சிலபஸ் எடுத்துக்கணும் ரைட்டா. சிலபஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கூட உங்கள் செல்லில் எப்போவும் இருக்கட்டும். உங்களால் ஜெராக்ஸ் எடுத்து வைக்க முடியும்னா தாராளமாக என்ன பண்ணுவீங்க, ஜெராக்ஸ் எடுத்து உங்கள் அட்டையிலே கூட அப்படியே ஒட்டி வச்சுக்கோங்க. டேபிள் இப்போ நம்ம டேபிள் இல்லைன்னா உட்காந்து வந்து வீடியோ போட்டுக்கலாம். டேபிள் இல்லை என்ன பண்ணிங்க, நீங்கள் உங்கள் வீட்டு சோகத்தை சிலபஸை ஒட்டிச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக படிக்கிற ஆளுக்கு மட்டும் தான் போதும் ரைட்டா. அதனால சொல்லுங்கன்னா சிலபஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்காந்த கொண்டும் மறக்காம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாமல் நீங்கள் மற்ற கொஸ்டின் போகக்கூடாது ரைட்டா. அதனால சொன்னேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சிலபஸ் அனலைஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் இதுக்குன்னே வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செப்பரேட்டான வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மறக்காம பாருங்க ரைட்டா. அதுவும் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம் ரைட்டா. அதான் ஜஸ்ட் பார்த்துங்க ரைட்டா. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன மாடலில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சிமிலராக தான் கேட்பாங்க. எவ்ரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி கொஸ்டின்ஸ் ரிசம்பிள் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரைட்டா. அதனால பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்ன மாடல் இருக்கோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்து வர கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
லைக் இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு மாடல் வந்து இருக்கு. அதாவது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு சாரி இஸ்ட் போட்டு ரேஷியோ மாதிரி போட்டு பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்து சம்மா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலேமோ அந்த மாடல் வந்து மறக்காம இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து எந்த மாதிரி மாடல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அனலைஸ் பண்ணும். அனலைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. வடிவேல் சார் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணாமல் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாது. ரைட்டா, ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்க. ரைட்டா, எந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது எந்த வருஷத்துல எந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ ப்ராசஸர் அந்த யூனிட் 10 இருக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பியில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வளவளவளவும் போகுது. அதில் எந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாப்டர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டா, ஃபிளிப் ஃப்ளாப்பா, கவுண்டர்ஸா, மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரிஜிஸ்டர்ஸ்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து குறிச்சு வச்சுக்கணும். ரைட்டா, அப்போ மைக்ரோ ப்ராசஸில் 8085ல ரிஜிஸ்டர் பற்றி கேட்டிருக்காங்க, அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் பற்றி கேட்டிருக்காங்க. ரைட்டா, இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் நீங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாஸ்ட் ஏரியாவை அப்படியே கம்ப்ரஸ் பண்ண முடியும். கம்ப்ரஸ் பண்ண தான் நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணதுக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அட்டன் பண்ணதுக்கு நம்மளால முடியும். ரைட்டா, நீங்கள் வந்து எல்லா பாட்டையுமே நீங்கள் வந்து சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா பாட்டையுமே யாராலுமே கவர் பண்ண முடியாது. ரைட்டா, அப்படி நான் கவர் பண்ணிடுவோம் சார் எங்களால் முடியும் அப்படின்ட்டு நீங்கள் தரமாக கவர் பண்ணீங்க. ரைட்டா, கவர் பண்ணாலுமே நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரைட்டா, அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் சார் அப்படின்னா அது உங்கள் பாட்டு. ரைட்டா, அதனால தான் சொல்லுவேன். ரைட்டா, முடிஞ்ச அளவுக்கு அந்த எந்த சாப்டர்லேருந்து எந்த பாடத்துலேருந்து எந்த டாபிக்ல இருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்க அனலைஸ் பண்ணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல போனீங்கன்னா இந்த இதுல இருந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணிக்கும். ரைட்டா, அந்த பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதுல இருந்து எந்தெந்த புக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். ரைட்டா, அந்த ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ் அப்படி இருக்குன்னா அந்த ஃபேஸ்ல இருந்து எல்லா புக்குமே நீங்க அனலைஸ் பண்ணணும். ரெஃபரன்ஸ் புக் நான் சொல்லுறது வேற ரெடிமேட் புக் சொல்லுவேன். ரைட்டா, அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபரிதா அப்படின்னு ஒரு புக் வச்சுக்கோங்க. அந்த புக்ல நீங்க பாருங்க நிறைய வந்துட்டே இருக்கு. மைக்ரோசாஃப்ட் அப்படியே வந்துட்டே இருக்கு. ஃபரிதாக்கு அப்புறம் வேற புக் கிரிஃபித் இருக்கு, அந்த மாதிரி புக் இருக்குன்னா அது ரிஃப் இருக்கு, அந்த மாதிரி புக் இருக்குன்னா அதுல நீங்க என்ன ஃபேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இப்போ எக்காந்து கொண்டு பாத்தீங்கன்னா இந்த சில இதில் பாத்தீங்கன்னா இந்த புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் இந்த புக்ல இருக்காது. ரைட்டா, இந்த புக்ல இருக்கிறது இந்த அந்த மாதிரி சில இதை மாத்திருப்பாங்க. அப்போ குழும்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்டா எல்லாத்தையுமே வந்து காமனா இருக்கும். ரைட்டா, அந்த ஒரு மேட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் சில அடிஷனல் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள புக்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ரைட்டா, அந்த மாதிரி வந்து எந்த டாபிக் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து மறக்காம டிக் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும், ஒவ்வொரு செட்டாக ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணிக்கணும்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா, எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிக் இருக்கக்கூடாது. ரைட்டா, க்ளீனாக இருக்கணும். எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்குமோ அது மாதிரி க்ளீனாக இருக்கும். ரைட்டா, நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லியோ இல்லாட்டி வீக்லி ஒன்ஸோ நீங்கள் படிச்சு ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். நம்ம சேனலில் வந்து ஃபுல் டெஸ்ட் வைக்க முடியாத அளவுக்கு இது இல்லை, எபிலிட்டி இல்லைட்டா. அதனால என்ன சொன்னால் நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டுக்கு மாதிரி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஆப்ஷன் நீங்களே வந்து ஓஎம்ஆர் சீட்டில் எழுதுற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 மணி நேரத்தில் உங்களால் எழுத முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடணும். அப்போ நீங்கள் அந்த உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷம் கொஸ்டின் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கொஸ்டினில் அப்போ ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இருக்கட்ட. அப்போ 4 கொஸ்டின் ஒரு மாதத்தில் முடிஞ்சுக்கிட்ட. அப்போ அடிஷனலாக கூட ஒரு நெக்ஸ்ட் மந்த் கூட எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் அகைன் அண்ட் அகைன் வந்து அந்த கொஸ்டினை வந்து டிக் அடிக்க என்ன ஆகும், அந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்த்த உடனே என்ன ஆயிரும், ஞாபகம் வந்துடும். இந்த கொஸ்டின் இப்படி தான் ஆன்சர் இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சரே பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு முன்னாடி உள்ள ஆன்சரே கொடுத்துருவாங்க. அடுத்த வர ஸ்டெப் தான் ஃபைனல் ஆன்சர் ஆகும். அந்த ஸ்டெப் ஆன்சரையும் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதை நீங்கள் செஞ்சு பார்த்த ஆன்சர் நீங்கள் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும், இந்த ஆன்சர் வராது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக, அப்போ நீங்கள் சில விஷயங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டேரெக்டாக வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா, வார்த்தைகள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்,